நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயண தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ். உடற்பருமனை குறைக்க, தோல் பிரச்சனைகள், போதைப் பொருள் பழக்கத்தை அகற்ற சஞ்சீவனி ஹெர்பல். நோ சைடு எஃபெக்ட்ஸ், 100% நேச்சுரல். அழகு பார்வை நிகழ்ச்சியூடாக மீண்டும் உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி. பலரும் பார்த்திருக்கக்கூடிய, அறிந்திருக்கக்கூடிய பல செய்திகளை மிக ஆழமாகவும் ஒரு முக்கியமான தொலைநோக்கு பார்வையிலும் உங்களோடு இந்த தளத்திலே நாங்கள் தொடர்ச்சியாக உரையாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நாளும் உலகில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நாட்டோடு அல்லது நாட்டின் தலைவரோடு முரண்படுவது அல்லது முரண்நிலை ஏற்படுத்துவது அல்லது பதட்டத்தை ஏற்படுத்துவது என்பது அவருக்கு ஒரு இயல்பான வாழ்க்கையாக மாறிவிட்டது. குறிப்பாக சொல்ல போனால் நேற்றைய தினம் முழுவதும் வத்திக்கானின் முக்கிய பொறுப்பிலும் வத்திக்கானுடைய தலைவராகவும் பார்க்கப்படக்கூடிய கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் திருத்தந்தை லியோ அவர்களோடு தொடர்ச்சியான முருகலும் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களும், அதன் பின்னர் அவருடைய ரூத் சமூக வலைத்தளத்திலிருந்து அந்த பதிவுகளை நீக்கிய சம்பவத்தை பார்த்திருப்பீர்கள். இன்றைய தினம் சீனாவுடனான ஒரு முரண்நிலை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அதனை பதட்டமாக வைத்திருப்பது. இதன் பின்னணியில் இவர் சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலைகள் மற்றும் பல விவகாரங்களில் தன்னை முக்கியத்துவப்படுத்துவதோடு அந்த விலையை நிர்ணயிக்கின்ற வேலையும் அவர் செய்து கொண்டிருக்கின்றார். இப்போது ஹார்முஸ் நீரிணை என்பது அமெரிக்க போர்க்கப்பல்களால் முற்றுகையிடப்பட்டிருக்கின்றன. அதனை கடந்து செல்லுகின்ற போது பல சவால்களை பலர் எதிர்கொள்ள வேண்டி வரும். அதற்கு முப்பால் ஒரு சில நிபந்தனைகளையும் அமெரிக்கா தரப்பில் முன்வைத்திருக்கின்றது. ஆனாலும் கூட சீன நாட்டு எண்ணெய் மற்றும் ரசாயன கப்பல் கிட்டத்தட்ட 2,50,000 தொன் மெதனோல் மற்றும் ரசாயனங்களுடன் ஹார்முஸ் நீரிணையை கடந்து ஓமான் கடற்பகுதிக்குள் நுழைந்திருக்கின்றது. ஆனால் அமெரிக்கா என்ன கூறியது? இந்த பகுதியில் பயணிப்பதானால் கடுமையான கட்டுப்பாடுகள் விதித்ததோடு சீனாவோடு ஒரு முருகல் நிலைக்குத்தான் அமெரிக்கா முயற்சி செய்தது. ஆனால் அதனை ஏன் தவித்தது? அதனை தவிர்ப்பது இப்போது எப்படி ஹார்முஸ் நீரிணை பகுதியில் அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் தப்பி பிழைக்கின்றன என்கின்ற மிக முக்கியமான ஒரு ரகசியம் இருக்கின்றது. மலாவி நாட்டு கொடியுடன் பயணிக்கும் சீன நாட்டின் குறித்த கப்பலானது முதலாக அமெரிக்காவின் தடையை மீறி ஹார்முஸ் நீரிணையை ஊடறுத்து செல்லுகின்ற ஒரு கப்பலாக இருக்கின்றது. அமெரிக்க நாட்டினுடைய போர்க்கப்பல்கள் அங்கு முகாமிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சீன நாட்டினுடைய குறித்த எண்ணெய் மற்றும் ரசாயன கப்பல்கள் அந்த வழித்தடத்தினூடாக கடந்து செல்லுகிறது. சீனாவை பொறுத்தவரையில் இந்த இடத்திலே மறைமுகமாக, அதாவது நேரடியாகவும் அல்ல அல்லது வாய்ப்பேச்சிலும் அல்ல, முடிந்தால் இந்த கப்பலை தொட்டு பாருங்கள், அதன் பின்னர் என்ன நடக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் என்கின்ற ஒரே ஒரு செய்தியை மறைமுகமாக கூறிக்கொண்டுதான் அந்த கப்பல் அதனை கடந்து சென்றது. அமெரிக்காவின் சாத்தியமான படையெடுப்புக்கு எதிராக ஈரானுக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் 30 ரஷ்ய போர்க்கப்பல்களும் 7 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களும் இன்று காலை குறித்த ஹார்முஸ் நீரிணை பகுதிக்கு சென்றிருக்கின்றன. ஈரானுக்கு ஆதரவு கொடுக்கின்ற முகமாக, அதாவது ஈரானுக்கு ஆதரவளித்து ஈரானின் கடல் வழித்தளத்தை பாதுகாப்பதற்காக அந்த பகுதியை நோக்கி ரஷ்யாவினுடைய முக்கிய தளங்களை நகர்த்தி அல்லது முக்கிய கடற்களங்களை நகர்த்தி இருக்கிறது ரஷ்யா ஈரானுக்கு ஆதரவாக. இது ஒரு புறம் இருக்க, ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய போரின் அதிகரித்து வரும் எரிசக்தி விலையை ஈடு செய்ய முயற்சியாக ரஷ்யா மீதான தடைகளில் இருந்து நிவாரணம் பெறுவதை தொடர்ந்து மார்ச் மாதத்தில் அதன் எண்ணெய் ஏற்றுமதி வருவாய் கிட்டத்தட்ட 2 மடங்காக அதிகரித்துள்ளது என்றும் சர்வதேச எரிசக்தி முகாமைத்துவம் தெரிவித்திருக்கின்றது. IEA அதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. இந்த யுத்த கால பகுதியில் இந்த சந்தையை முறையாக ரஷ்யா பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. எந்த ஒரு தடையும் இல்லாமல் அந்த பகுதியினூடாக சீனாவும் ஹார்முஸ் நீரிணையிலிருந்து நீரிணையூடாக தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றது. அந்த உத்தரவாதம் மிகவும் அவதானிக்கப்பட வேண்டி இருக்கின்றது. இலங்கையிலே எரிபொருள் நிலைமைகள் தொடர்பில் சீன தூதரகத்தின் உயர் அதிகாரி குறிப்பிடுகின்ற போது, நீங்கள் எரிபொருள் தட்டுப்பாட்டுக்கு நீங்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை, அதனை நிவர்த்தி செய்கின்ற வகையில் எம்மாலான முயற்சிகளை அல்லது எம்மாலான உதவிகளை உங்களுக்கு செய்வோம் என்று கூறியிருந்தார்கள். சீனாவை பொறுத்தவரையில் இலங்கை என்பது அவருடைய ஒரு மாநிலத்துக்கு இணையாக இருக்கின்றது. அந்த முரண்நிலை, அதாவது திருத்தந்தை லியோவோடு முரண்நிலை, இப்போது இன்று சீனாவோடு முரண்நிலை, தொடர் முரண்நிலைகள் அதிகரிக்கின்ற போது திருத்தந்தையோடு முரண்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய இந்த போர்க்காலத்தில் துப்பாக்கிகளால் அவர் அடைந்த பின்னடைவை விட ஒரு பெரும் பின்னடைவை நோக்கி நகர்ந்திருக்கின்றார். அதற்கு ஈரானினுடைய ஜனாதிபதியாக இருக்கலாம், அல்லது வெளிவிவகார அமைச்சராக இருக்கலாம், அல்லது துணை வெளிவிவகார அமைச்சராக இருக்கலாம், அல்லது அவர்கள் இவருக்கு வழங்கிய அல்லது இவருக்கு கொடுத்த அங்கீகாரம், அந்த இடத்திலே டொனால்ட் ட்ரம்ப் நடந்து கொண்ட மிகவும் அநாகரிகமான அசிங்கமான முறையெல்லாம் பலரையும் வெறுக்க பண்ணியிருக்கின்றார். இவ்வாறான ஒரு நெருக்கடி மிக்க காலப்பகுதியில் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் பல மத்திய கிழக்கு நாடுகளின் சார்பில் ஒரு தூதொன்று
ஈரானினுடைய வெளிவிவகார அமைச்சருக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. அதன் பின்னர் அந்த பேச்சுவார்த்தையை முறித்து கொண்டு ஜேடி ஈவன்ஸ் அவர்கள் வெளியேறினார் ஈரானுடன் பேச்சுவார்த்தையை. அதன் பின்னர் இன்றைய தினம் சிறிய முயற்சி ஒன்று எடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச அளவில் பேசப்படுகின்றது. குறிப்பாக ஈரானினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய பசஸ்கியான் பிரான்சின் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோனோடு தொலைபேசி உரையாடல் ஒன்றை நடத்தி இருக்கின்றார். அந்த தொலைபேசி உரையாடல் நீண்ட நேரம் இடம்பெற்றிருக்கின்றது. பிரான்சினுடைய அதிபர் மெக்ரோனை பொறுத்தவரையில் அவர் அண்மை காலங்களில் அமெரிக்காவினுடைய முடிவுக்கு எதிராகவும் அமெரிக்க நிலைப்பாட்டுக்கு முரணாகவும் தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கின்றார். ஈரான் சமாதான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்த தயாராக உள்ளது. நாங்கள் சமாதான பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கின்றோம். பிரச்சனைகளை தீர்க்க தூதரக முறையே எங்களுக்கு விருப்பமாக இருக்கின்றது. அமெரிக்கா மீண்டும் பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வர ஐரோப்பிய நாட்டு தலைவர்கள் கூடுதலாக ஈடுபட வேண்டும், முயற்சி செய்யுங்கள் என்று பிரான்சினுடைய ஜனாதிபதியிடம் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இவை சாத்தியமா என்று யாரும் கணிக்க முடியாமல் இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் அவர் என்ன முடிவு எடுப்பார் என்று அவருக்கும் தெரியாத ஒரு சூழ்நிலையில் தான் அவர் இப்போது புத்தி பேதலித்த நிலையில் இருக்கின்றார். அதனால் இந்த நடைமுறை சாத்தியங்கள் சாத்தியப்படுமா என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய மேலதிகமான வினாவாக இருக்கின்றது. இந்த கப்பல் விவகாரத்தில், அதாவது இன்று பயணித்த 2 கப்பல் விவகாரத்திலே டொனால்ட் ட்ரம்போடு சீனா நேரடியாக முதன்முறையாக மோதிக்கொண்டிருக்கின்றது. ஈரானிய துறைமுகங்களுக்கு செல்லும் அல்லது அங்கிருந்து வெளியேறும் கப்பல்களை மூழ்கடிக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மிரட்டல் விட்டு எச்சரிக்கை விடுத்துள்ளமையானது அமெரிக்காவின் இந்த கடல்சார் முற்றுகை ஆபத்தானது மற்றும் பொறுப்பற்றது என சீனா கடுமையாக சாடி இருக்கின்றது. இந்த நடவடிக்கை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. இதனை ஏற்பது என்பதும் அல்லது இந்த மனநிலை என்பது அமெரிக்காவினுடைய முட்டாள்தனமான செயற்பாடு என்பதை சீன தரப்பு கூறியுள்ள சூழ்நிலையில் சீன பொருட்கள் மீது புதிய வரிகளை விதிக்கப் போவதாக ட்ரம்ப் விடுத்துள்ள மிரட்டலுக்கு பதிலடியாக சீனா இந்த கருத்துக்களை கூறியிருக்கின்றது. நீங்கள் எவ்வாறு என்று சொன்னாலும் உங்களுடைய நடவடிக்கைகளை எடுத்து பாருங்கள், அதற்கு ஈடு கொடுப்பதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கிறோம் என்கின்ற தகவலை அவர்கள் தரப்பில் கூடுதல் தகவலாக கூறியிருக்கின்றார்கள். இப்போது ஹார்முஸ் நீரிணை பகுதி என்பது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான ஒரு முரண்நிலை என்பதற்கு அப்பால் இப்போது அது சீனாவுக்கும் அமெரிக்காவுக்குமான ஒரு யுத்த களமாக மாறிவிடப்பட்டிருக்கின்றது என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய தகவலாக இருக்கின்றது. திருத்தந்தை லியோவுக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையிலான முருகன் நிலையை அடுத்து இப்போது இத்தாலியினுடைய பிரதமர் ஒரு முடிவை எடுத்திருக்கின்றார். இஸ்ரேலுடனான பாதுகாப்பு ஒப்பந்தத்தை புதுப்பிக்கும் நடவடிக்கையை அதிகாரப்பூர்வமாக நான் நிறுத்துகின்றேன். இதனை ஏற்க முடியாது. எங்களுடைய நாட்டின் அல்லது உலகத்தினுடைய மதிப்புமிக்க ஒருவருக்கு இவ்வாறான ஒரு அநாகரிகம் அல்லது இவ்வாறான ஒரு நடவடிக்கையில் டொனால்ட் ட்ரம்ப் ஈடுபட்டுள்ளமை மட்டுமல்ல, இந்த யுத்தத்துக்கு இஸ்ரேலும் காரணமாக இருக்கின்றது. 2003ஆம் ஆண்டு கையெழுத்திடப்பட்ட இந்த உடன்படிக்கையின் கீழ் மேற்கொள்ளப்படும் இராணுவ தளவாட பரிமாற்றங்கள் மற்றும் டெக்னாலஜி தொழில்நுட்ப உதவிகளை உடனடியாக நிறுத்துவதாக நான் இப்போது இந்த தொடக்கத்தில் கூறியது போன்று தேவையில்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் திருத்தந்தையோடு முருகலை ஏற்படுத்திவிட்டார். இதனோடு அமெரிக்க சாம்ராஜ்யம் அப்படியே இறங்கப் போகின்றது. சிலர் கூறலாம் அமெரிக்கா தளபாடத்தில் முன்னணியில் இருக்கின்றது, அமெரிக்கா தான் உலகை ஆளக்கூடிய வல்லரசு, அமெரிக்காவும் இங்கே எதுவும் நடக்காது என்று. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மனித மனங்களில் இறுக்கமான நிலை இருக்கும் என்றால் அது அழிவினுடைய முடிவாகத்தான் பார்க்கப்படுகிறது. உலகில் பலர் அழிந்த வரலாறுகள் டொனால்ட் ட்ரம்புக்கும் விதிவிலக்கு இல்லை என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய இன்னும் ஒரு தகவலாக இருக்கின்றது. ஹர்முஸ் நீரிணையை அமெரிக்கா நினைப்பது போன்றோ அல்லது அவர்கள் விதித்துள்ள கடற்படை முற்றுகை போன்றோ எதுவும் அங்கு இடம்பெறவில்லை என்று கிண்டல் செய்துள்ள ஹைதராபாத்தில் உள்ள ஈரானிய தூதரகம், ஹர்முஸ் நீரிணை என்பது சமூக வலைத்தளம் கிடையாது. இங்கே யாராவது உங்களை நிறுத்தல் அல்லது அவர்களை தடை செய்தல் என்பது நீங்கள் பதிலுக்கு அவர்களை சாதாரணமாக தடை செய்துவிட முடியாது. அதற்கு அந்த பதிவில் எதனையும் சாதித்து விட முடியாது. ஹர்முஸ் நீரிணையை வைத்துக் கொண்டு அமெரிக்கா உண்மையில் விளையாடுகிறது. சுதந்திரமான கப்பல் போக்குவரத்து அங்கு இருக்கின்றது. அதனையும் மீறி எதுவும் நடந்தால் அதற்குரிய விலையையும் அமெரிக்கா கொடுக்க வேண்டி வரும் என்கின்ற ஒரு பயங்கரமான ஒரு எச்சரிக்கையை விட்டிருக்கின்றது. ஈரான் தரப்பில் இருக்கக்கூடிய ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஈரான் தூதரகம் இப்போது ஈரான் தொடர்பில் அதிகளவான தகவல்களை சுமந்து செல்லுகின்ற முக்கிய இடத்தில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஈரான் நாட்டினுடைய தூதரகங்கள் பல செய்திகளை பரிமாறிக்கொள்கின்றன. ஈரான் இராணுவத்தின் சார்பில் இன்னும் ஒரு மிக முக்கியமான இந்த ஹர்முஸ் நீரிணை விவகாரம் என்பது இன்று ஈரான் தரப்பை மிக மிக கோபப்படுத்தவில்லை. அவர்களை இந்த விடயத்திலே அதிக அளவில் சிரிப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹர்முஸ் நீரிணை விவகாரம் வந்த பின்னர் ஈரான் இராணுவத்தின் சார்பில் பேசவல்ல லெப்டினன்ட் கர்னல் பேச்சாளர் இப்ராஹிம் அவர்கள் கூறுகையில், அமெரிக்காவுக்கு தாக்குதல் நடத்துவதற்கு சாதகமாக அல்லது அமெரிக்காவுக்கு தாக்குதல் நடத்துவதற்கு தயாராக 500க்கும் மேற்பட்ட கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை ஈரானினுடைய
புரட்சிகர இராணுவத்தினர் தயார் செய்துள்ளதாக அந்த இராணுவத்தின் சார்பில் பேச வல்லவராக இருக்கக்கூடிய கர்னல் இப்ராஹிம் அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். 500 ஏவுகணைகளும் தயார் நிலையில் இருக்கின்றது. ஈரான் தாக்கப்பட்டால் வாஷிங்டன் டிசி மற்றும் நியூயார்க் நகரம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளையும் குறிவைக்கும் என்று ஈரான் அதிகாரபூர்வமாக முதன்முறையாக அறிவித்துள்ளது. நீங்கள் ஹர்முஸ் நீரிணையில் நின்றுவிட்டு செல்லுங்கள் அல்லது நீங்கள் ஏதாவது பார்த்துக் கொள்ளுங்கள், அது நமக்கு சிக்கல் இல்லை. ஆனால் நீங்கள் இந்த எல்லையை தாண்டி மறு எல்லைக்குள் வருவீர்களாக இருந்தால் உங்களுடைய வாஷிங்டன் டிசி மட்டுமல்ல, நியூயார்க் நகரமே சுடுகாடாக மாறும். 500 கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளையும் நாங்கள் தயார் செய்திருக்கின்றோம். உங்களுடைய அழிவு எங்களின் கைகளில் தான் இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பிடம் இருக்கக்கூடிய கெட்டித்தனம் என்னவென்று சொன்னால், பேச்சுவார்த்தை பேசிக்கொண்டிருக்கிறோம் என்பார், முயற்சிகள் தொடர்கிறது என்பார். ஆனால் ஈரானிடம் கேட்டால் அவ்வாறு ஒன்றும் நடைபெறாது. அவருடைய அந்த பேச்சுவார்த்தை எப்படி நடைபெறுகிறது என்றால், ஒரு போரை அல்லது ஒரு பெரும் தாக்குதலுக்கு திட்டமிடுவார். அந்த திட்டம் பலிக்காது அல்லது அந்த திட்டம் பின்னடைவை சந்திக்கின்ற போது பேச்சுக்கள் இடம்பெறுகிறது, ரகசியமான முறையில் தகவல்கள் பரிமாறப்படுகிறது. எனவே இந்த பேச்சுக்களுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று உடனே மாற்றி விடுவார். அதுபோன்றுதான் இஸ்லாமாபாத்தில் நடந்த முதல்கட்ட பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்த நிலையில் இருதரப்புக்கும் இடையே பதட்டம் அதிகரித்து, இருப்பினும் இரு நாடுகளும் இப்போது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு தயாராகியதாக ஒரு தகவல் வெளியாகிறது. இரு நாட்டின் பிரதிநிதிகளும் நேரடியாக ஒரே அறையில் அமர்ந்து பேச முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றன. எவ்வாறு அன்று இஸ்லாமாபாத்தில் 2 அறைகளை சந்தித்து உரையாடினார்கள். அது ஈரான் தரப்பல்ல, அமெரிக்க தரப்பு தான் நாங்கள் நேரடியாக சந்திக்க முடியாது என்றது. அதன் பின்னர் பார்த்தால் இப்போது இந்த கருத்து வெளியாகி இருக்கின்றது. பேச்சுவார்த்தை இஸ்லாமாபாத்தில் நடந்த முதல் சுற்று பேச்சுவார்த்தையின் போது அமெரிக்க துணை அதிபர் ஜே டி ஈவன்ஸ் உடன்பாடு இல்லாமல் அங்கிருந்து வெளியேறினார். ஆனால் அதன் பின்னர் போர் நிறுத்தத்துக்கான தேவை அதிகமாக இருப்பதனால் இரு நாடுகளும் மீண்டும் ஒரு முறை சந்தித்து பேச முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நாம் இப்போது கூறினோம், ஈரானினுடைய ஜனாதிபதி பெசஸ்கியான் அவர்கள் பிரான்சினுடைய அதிபரோடு சில கருத்துக்களை பரிமாறியதாக கூறப்படுகிறது. இப்போது டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார், ஒரு புதிய முயற்சி ஒன்று இடம்பெறுகிறது, அதனை பொறுத்திருந்து பார்ப்போம், அதற்கு வாய்ப்பு இருப்பதாகத்தான் கருதுகிறேன், எனவே அது ஒரு பெரிய சிக்கல் இல்லை என்று அவரை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் முறிந்த பேச்சுவார்த்தைகள் மீண்டும் துளிர்க்க ஆரம்பித்திருக்கின்றன என்கின்ற ஒரு கருத்தை டொனால்ட் ட்ரம்பை மேற்கோள் காட்டி இப்போது வெளியாகி இருக்கின்றது. சரி, டொனால்ட் ட்ரம்ப் அல்லது அமெரிக்காவை பொறுத்தவரையில் இந்த இடத்தில் ஈராக் எப்படி இன்று ஈராக்காக இருக்கின்றதோ அல்லது பேரோடு இருக்கின்றதோ ஆனால் ஈராக்காக இல்லையோ, இந்த யுத்த களமுனையும் ஒன்றில் அமெரிக்கா தோற்க வேண்டும் அல்லது ஈரான் வெல்ல வேண்டும், அல்லது ஈரான் வெல்ல வேண்டும் அமெரிக்கா தோற்க வேண்டும். இந்த நியதி தான் இருக்கின்றது. ஈரானை பொறுத்தவரையில் அவர்களுடைய இந்த ராஜதந்திரம், பல இழப்புகள், பல பின்னடைவுகளை சந்தித்த போதும் அவர்கள் இந்த பூமியிலே நீண்ட நாகரிகத்துக்கும் நீண்ட மனித பண்பாட்டுக்கும் உறுத்துடையவர்கள் என்பதை மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். திருத்தந்தை மீது டொனால்ட் ட்ரம்ப் நடந்து கொண்ட விதம் தொடர்பில் உடனே அந்த கணமே அவர்கள் திருத்தந்தைக்கு ஆதரவாக அவர்கள் கருத்துக்கள் வெளியிட்டதாக இருக்கலாம். இந்த பேச்சுக்கள் முறிவடைந்த பின்னர் கூட ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அவர்கள் மிகவும் நேர்மையாகவும் மிகவும் கண்ணியத்தோடு கருத்துக்கள் கூறியிருந்தார். அதன் பின்னர் ஈரான் மீது பலருக்கு அதிருப்தி இருந்தது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் நடந்து கொண்ட விதம் அல்லது டொனால்ட் ட்ரம்பின் பிடிவாதம் என்பது பலரையும் அந்த நிலையில் இருந்து தளர்த்தி இருந்தது அல்லது அந்த முடிவுகளை மாற்றச் செய்திருந்தது. அந்த அடிப்படையில் தான் இப்போது பலருடைய ஆதங்கம் அல்லது ஆதரவும் ஈரானை நோக்கியும் டொனால்ட் ட்ரம்பை நோக்கி வெறுப்பாக மாறுகின்றது. இந்த யுத்தம் என்பது இறுதியில் இவ்வாறு நடக்கும் நம்மால் முழுமையாக கூற முடியாது. ஆனால் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் டொனால்ட் ட்ரம்ப் இருக்க போகின்ற 3 ஆண்டுகளும் அமெரிக்கா என்பது ஒரு தோல்வியுற்ற நாடு அல்லது தோல்வி முகத்தோடு தான் பயணிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஈரான் கடற்பரப்பை அமெரிக்காவினுடைய கடற்படையினர் முற்றுகையிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த 39 நாட்களும் ஈரான் கடற்பரப்பில் 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் அமெரிக்க கடற்கலங்கள் நிலை கொண்டிருந்தன. தற்போது இந்த கப்பல்கள் எல்லாம் இப்படி விடப்பட்டிருக்கின்றன. இந்த இடத்திலும் கூட ஈரான் ஒரு பெருந்தன்மையோடு நடந்து கொள்கிறது. அங்கு இருக்கக்கூடிய அமெரிக்காவின் கப்பல்களை அடிப்பது அல்லது தகர்ப்பது என்பது ஈரானை பொறுத்தவரையில் ஒரு பொருட்டல்ல. ஆனால் இந்த இடத்திலும் கூட இன்னும் இருக்கக்கூடிய நாட்களில் அந்த சமாதானத்துக்கான கதவுகள் அடைத்து விடப்படக்கூடாது, ஒரு போர் மேகம் சூழ்ந்து விடக்கூடாது என்பதில் ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சியாக இருக்கலாம் அல்லது அங்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தின் சபாநாயகராக இருக்கலாம் மற்றும் ஜனாதிபதி என்று பலரும் இந்த விடயத்தில் ஒரு கண்ணியம் காக்கின்றார்கள். தற்போது போர் நிறுத்தம் நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தால் ஈரான் தங்கள் கப்பல்களை தாக்காது என்கின்ற ஒரு நம்பிக்கை, அந்த 2 வார போர் நிறுத்தங்கள் இருப்பதனால் டொனால்ட் ட்ரம்புக்கு ஒரு நம்பிக்கை, எங்களுடைய கப்பல் நான் எவ்வளவு சண்டித்தனமும் செய்யலாம் ஆனால் என்னை அழிக்க மாட்டார்கள். ஆனால் இன்று காலையே
ரஷ்யாவிலிருந்து புறப்பட்டிருக்கின்றது இராணுவ கப்பல்களும் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களும். அந்த அடிப்படையில் தான் அங்கு ஒரு ஒத்திகையாகத்தான் அது இடம்பெறுகிறது. ஈரான் அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீற வேண்டும் என்பது டொனால்ட் ட்ரம்பின் மேலதிக எதிர்பார்ப்பு. இந்த போர்க்கப்பல்களை தாக்க வேண்டும், அதாவது மீது ஏதாவது ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு முயற்சி செய்யணும். ஆனால் ஈரான் அந்த இடத்திலும் பொறுமை காக்கின்றது. இப்போது முடிந்தால் டொனால்ட் ட்ரம்ப் போரை ஆரம்பித்து பார்க்கட்டும். அப்படி ஒரு போர் ஆரம்பிக்கப்படுமாக இருந்தால் ஹர்முஸ் நீரிணையில் தரித்து நிற்கக்கூடிய அமெரிக்காவினுடைய அத்தனை கடற்படையின் சிறப்பு கப்பல்களும் ஏவுகணைகளால் தகர்க்கப்பட்டு அத்தனையும் நீருக்கு அடியில் செல்வதற்கான வாய்ப்புகள். அது டொனால்ட் ட்ரம்புக்கு தெரியும். இவர் டொனால்ட் ட்ரம்பின் சண்டித்தனம் என்பது இப்போது இந்த யுத்த நிறுத்த காலத்தில் தானே ஒழிய, யுத்த நிறுத்தம் இல்லாது விட்டிருந்தால் அவர் ஒரு கப்பலை கூட அங்கு எடுத்து சென்றிருக்க மாட்டார். உங்கள் அனைவருக்கும் தெரியும், போர்க்கப்பலான ஆப்ரகாம் லிங்கனை எத்தனையோ கிலோமீட்டர்களுக்கு அப்பால் எடுத்து சென்று விட்டார். கிட்டத்தட்ட அதை இப்போது காண்பதற்கே அரிதாக இருக்கிறது. எனவேதான் போர் நிறுத்தம் அமலில் இருக்கும் வரைக்கும் மாத்திரமே இந்த முற்றுகை சாத்தியம். போர் நிறுத்தம் இன்னும் ஒரு வாரம் நீடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இதை ஒரு வாய்ப்பாக வைத்து இப்போது டொனால்ட் ட்ரம்பிடம் இருக்கக்கூடிய ஈகோவுக்கான வெகுமானம் அல்லது பரிசு என்னவென்று சொன்னால், இந்த கப்பல்கள் நிற்கிறது, நான் ஹார்முஸ் நீரிணையை கட்டுப்படுத்தி விட்டேன் என்பது அவருடைய ஈகோவுக்கான ஒரு ஆறுதல். அந்த ஆறுதலோடு அவர் பயணிப்பதற்கு முயற்சி செய்கிறார். மீண்டும் இன்னும் ஒரு வார காலம் நீடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது பேச்சுவார்த்தை, அல்லது இன்னும் ஒரு 2 வாரங்கள் இந்த சமாதான பேச்சுக்கள் நீடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவ்வாறு பார்த்தால் போர் நிறுத்தம் முறிவடைவதனை ஒருபோதும் அமெரிக்கா விரும்பாது. ஈரானை பொறுத்தவரையில் போர் நிறுத்தம் இருந்தால் என்ன, இல்லாது விட்டால் என்ன, அவர்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை. என்றால் அவரிடம் இனி இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் தன்னுடைய வரட்டு கௌரவம், இப்போது எங்கள் மத்தியிலும் சிலர் இருப்பார்கள் கௌரவத்துக்கு அது மாதிரி இப்போது டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் வரட்டு கௌரவத்துக்கு தன்னுடைய போர்க்கப்பல்கள் நிற்கிறது. தான் தாதா என்று யுரேனியத்தை எடுப்பதற்கு முயற்சி செய்தால் அதுவும் முயற்சி பலனளிக்கவில்லை. யுரேனியத்துக்கு அழிப்பதற்கு முயற்சி செய்தால் அதுவும் பலனளிக்கவில்லை. பேச்சுவார்த்தையில் கூப்பிட்டு மிரட்டி பார்த்தார், அதுவும் பலனளிக்கவில்லை. இப்போது இருக்கக்கூடிய இறுதி சந்தர்ப்பம் பேச்சுவார்த்தை என்கின்ற பெயரில் தன்னுடைய போர்க்கப்பல்களை கொண்டு இன்னும் ஒரு நாட்டினுடைய எல்லை பகுதியில் நிறுத்திவிட்டு அங்கு வீரம் பேசுவதுதான் அவருடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. அவ்வாறு போர் நிறுத்தம் முறிவடைந்தால் முற்றுகை என்ற போர்வையில் தற்போது உலகை மிரட்டுவது போன்றோ மிரட்ட முடியாது. போர் நிறுத்தத்திலிருந்து நான் விலகுகிறேன் என்று அந்த போர்க்கப்பல்களை ஹார்முஸ் நீரிணையில் வைத்துக் கொண்டு முடிந்தால் டொனால்ட் ட்ரம்ப் கூறட்டும் பார்க்கும். ஒரு கப்பலும் திரும்பி போகாது, முழு கப்பலும் நீருக்கடியில் போகும். எனவே டொனால்ட் ட்ரம்ப் கிட்டத்தட்ட ஈரானிடம் சரணடைந்து விட்டார். அந்த சரணடைதலை அவருடைய உளப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த வெளிப்பாடு என்பது நாங்கள் யாரையும் தாழ்வாக கூற முடியாது, ஆனால் கூறியாக வேண்டி இருக்கின்றது. மனம் பாதிக்கப்பட்டவர் அல்லது மனநிலை பாதிக்கப்பட்டு ஒரு நல்ல ஆலோசனைக்காக காத்திருக்கின்றவர்கள் இவ்வாறான மனநிலையில் தான் இருப்பார்கள். கிட்டத்தட்ட இப்போது டொனால்ட் ட்ரம்ப் அந்த நிலைக்கு வந்து விட்டார். அமெரிக்க மக்களையும் அமெரிக்க அரச இயந்திரத்தையும் தந்தை செல்வா தமிழ் மக்களை காப்பாற்றுவதற்கு கடவுள் தான் வேண்டும் என்றது போன்றோ, அல்லது இனி கடவுள் தான் தமிழ் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றது போன்றோ, அமெரிக்கர்களை இனி யார்தான் காப்பாற்றுவார்கள் என்பது பெருங்கேள்விக்குறியாக இருக்கின்றது. என்றால் டொனால்ட் ட்ரம்பில் வலது பக்கம் இருப்பவரும் இடப்பக்கம் இருப்பவரும் டொனால்ட் ட்ரம்பினுடைய மூளையாகத்தான் இருக்கிறார்களே ஒழிய மாற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை. இப்போது ஒரு பெரும் பதட்டத்தில் உலகம் அல்ல, டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறார். இவ்வளவு காலமும் உலகம் பதட்டத்தில் இருந்தது. இப்போது டொனால்ட் ட்ரம்புக்கு அந்த நோய் தொற்றிக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த பல முக்கியமான தகவல்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த தகவல்களோடு கழுகு பார்வை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். உடற்பருமனை குறைக்க, தோல் பிரச்சனைகள், போதைப் பொருள் பழக்கத்தை அகற்ற சஞ்சீவனி ஹெர்பல். நோ சைடு எஃபெக்ட்ஸ், 100% நேச்சுரல்.